சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தான் நடிக்கும் இரண்டாவது படத்தின் போட்டோஷூட்டுக்காக நடிகர் லெஜண்ட் சரவணன் சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். லெஜண்ட் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் தொழிலதிபர் சரவணன். அந்த படம் பெரிய அளவில் பேசப்படவில்லை. இணையத்தில் சிலர் கேலி கிண்டல் செய்தாலும் அவர் பணம், அவர் படம், அவர் நடிக்கிறார், உங்களுக்கு என்ன என்று பலரும் சரவணனுக்கு ஆதரவாகவும் பேசினர். லெஜண்ட் படத்தை தொடர்ந்து இரண்டாவது படத்தை எதிர்நீச்சல், கொடி படங்களை இயக்கிய துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவரது அடுத்த படமும் பிரம்மாண்டமாக தயாராக உள்ளது. இதற்காக லொகேஷன் பார்க்கவும் போட்டோஷூட்டுக்காகவும் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு லெஜண்ட் சரவணன் சென்றுள்ளார். அங்கு பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்த அவர் புதிய கெட்டப்பில் எடுக்கப்பட்ட வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் விதவிதமான ஆடைகளை அணிந்து பனி படர்ந்த மலைகளுக்கு நடுவே சரவணன் உற்சாகமாக போஸ் கொடுக்கிறார். முதல் படமான லெஜண்ட் படத்தை விட புதிய படத்தையும் மக்கள் மத்தியில் பேச வைத்துவிட வேண்டும் என்று சரவணன் கங்கணம் கட்டி களமிறங்கியுள்ளாராம். இதனால் பணத்தை பற்றியெல்லாம் கவலையே படாமல் சுவிட்சர்லாந்து போன்ற வெளிநாடுகளில் படத்தை எடுக்க முடிவு செய்துள்ளார். ஜிப்ரான் இசையமைப்பில் தயாராக உள்ள லெஜண்ட் சரவணனின் புதிய படத்தின் பூஜை இன்னும் சில வாரங்களில் நடக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.